Taste the Daily. முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குல்ல அவனுக்கு. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போப்போ, என்ன சரின்னா சரி போப்போ. பாமகவின் மாநில இளைஞரணி தலைவர் நியமிக்கும் விவகாரத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவரும் மேடையிலேயே மோதிக்கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பாமகவிற்குள்ளும் பெரும் புகைச்சலை கிளப்பியிருக்கிறது. பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததுடன் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் என்று தெரிவித்தார். உடனே தந்தையின் பேச்சை இடைமறித்த அன்புமணி, எனக்கு உதவியா? எனக்கெல்லாம் வேண்டாம். கட்சிக்கு வந்து 4 மாசம் கூட ஆகல, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? கட்சியில கள அனுபவம் இருக்கிறவங்களுக்கும் திறமையானவங்களுக்கும் பதவியை கொடுங்க என முகுந்தன் நியமனத்திற்கு எதிராக கடுகடுத்தார். இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேல 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குல்ல அவனுக்கு. என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன பேர் நல்ல அனுபவம் சரியா பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு தன் பேச்சை மகன் அன்புமணி குறுக்கிட்டு எதிர்த்ததால் ஆத்திரமடைந்த ராமதாஸ், இது நான் உருவாக்கிய கட்சி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், என் பேச்சை கேட்காவிட்டால் யாரும் கட்சியில் இருக்க முடியாது என்று ஆவேசமடைந்தார். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இதற்கு அது சரி என்று அன்புமணி முணுமுணுக்க, சரினா போ என்று அன்புமணியை நோக்கி ராமதாஸ் ஆவேசமானதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போப்போ, என்ன சரின்னா சரி போப்போ, என்ன சரின்னா சரி போப்போ. அதனைத் தொடர்ந்தும் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதில் உறுதியாக இருந்த மருத்துவர் ராமதாஸ், முகுந்தன் தான் இளைஞர் சங்க தலைவர் என்று மீண்டும் ஆவேசமாக அறிவித்தார். முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான மோதலுக்கு காரணமான முகுந்தன் ராமதாஸின் மகளான காந்தியின் மகன், அதாவது அன்புமணியின் சொந்த அக்கா மகன். கடந்த மார்ச் மாதம் கட்சியில் இணைந்த முகுந்தன் பாமகவின் சமூக ஊடக பேரவை மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். இளைஞரணி தலைவர் பதவி அன்புமணி ராமதாஸ் நீண்ட நாட்களாக வகித்து வந்த பதவி. அவர் பாமக தலைவரானதற்கு பின்பு மாநில இளைஞரணி தலைவராக அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணியின் மகன் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டார். இதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த பதவியில் இருந்து தமிழ்குமரன் விலகினார். இந்த நிலையில்தான் புதிதாக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தன் சொந்த அக்கா மகன் முகுந்தன் நியமனத்தையும் அன்புமணி எதிர்த்திருக்கிறார். குடும்பத்தில் இன்னொன்று போறது, குடும்பத்தில் வச்சுக்கிட்டோம், குடும்பத்தில் இன்னொன்று போறது, குடும்பத்தில் வச்சுக்கிட்டோம், குடும்பத்தில் இன்னொன்று போறது, குடும்பத்தில் வச்சுக்கிட்டோம். தந்தை ராமதாஸின் அறிவிப்பில் சற்றும் உடன்படாத அன்புமணி, குடும்பத்துல இன்னொரு ஆளா, ஏற்கனவே அசிங்கப்படுத்துறாங்க என முணுமுணுத்து விரக்தியில் தன் எதிரில் இருந்த மேசை மீது மைக்கை தூக்கி போட்டார். பின்னர் மைக்கை மீண்டும் வாங்கிய அன்புமணி இருக்கையில் இருந்து எழுந்து, சென்னை பனையூரில் புதிய அலுவலகம் துவங்கி இருக்கிறேன், அங்கு வந்து நீங்கள் என்னை சந்திக்கலாம் என தொண்டர்களிடம் தெரிவித்ததுடன் அலுவலகத்தின் தொலைபேசி எண்ணையும் மேடையிலேயே தெரிவித்தார்.
சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு, 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பர் முகுந்தன் பரசுராமன் 4446060628. குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாம். தன் பேரன் முகுந்தனை நியமிப்பதில் தொடர்ந்து உறுதியாக இருந்த ராமதாஸ் தன் பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்றும், அதில் விருப்பமில்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஆவேசமாக தெரிவித்தார். முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நியமன விவகாரத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரிடையே மேடையிலேயே ஏற்பட்ட கருத்து மோதல் அரசியல் வட்டாரத்தில் பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கும் நிலையில் பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. Taste the Daily.